நம்ம இழக்கக்கூடாத ஒரு சில உறவுகளை இழந்துட்டா அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம எப்படி அவங்களை இழந்துட்டு வருத்தப்படுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டைரெக்ஷனில் இருக்கவங்களும் நம்மளை பார்த்து நம்மளை இழந்துட்டோன்னு கண்டிப்பாக வருத்தத்தில் இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்ம அவங்ககிட்ட பேச முடியாமலோ இல்லை பழக முடியாமலோ போயிருக்கலாம். அதை நினச்சி 2 பேர் வருத்தப்பட்டு இருக்கிறத தாண்டி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கீங்க அவங்க முன்னேறதை பார்க்கும்போது நம்மளை மறந்துட்டு முன்னேறாங்கன்ற அர்த்தம் இல்லை. நம்மளை நினச்சிட்டு கூட அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்களும் அந்த சிந்தனையை உங்கள் மைண்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பாருங்கள். அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, நீங்கள் அவங்களை இழந்ததுக்கு காரணமும் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. அதை பிரயோஜனம் இல்லை. இப்போ 2 பேருமே ஃபார்வேர்டாகி அடுத்து மூவ் ஆகி போனால் தான் என்னைக்காவது ஒரு டைரெக்ஷனில் 2 பேரும் பார்த்துக்கும்போது ஒரு கில்ட்டி 2 பேருக்குமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க 2 பேருக்குமே அந்த தாழ்மையான அந்த எண்ணம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் விட்டுட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்படாமல் அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை யோசித்து முன்னேறி அவங்களையும் கில்ட்டி ஆக்காமல் நீங்களும் வருத்தப்படாமல் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. நம்மளை விட்டுட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கனால நம்ம காலமும் நம்ம வயதும் நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளை விட்டுட்டு போனவங்க கண்டிப்பாக அடுத்த லைஃப்பை தேடி போய் அடுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்களால மாறும்போது உங்களால் ஏன் மாற முடியாது? நினச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை மறக்க முடியாது. அதுக்காக நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தால் நினைக்காமலே இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கட்டும். அந்த நினப்பை ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுமோ அதை பற்றி யோசிச்சு முன்னேறதுக்கான வழியை யோசிங்க. அதுதான் உங்கள் லைஃப்க்கு சக்ஸஸ் பண்ணும்.